தாமினி போய் சொல்லல. போய் சொல்றது நீதான் குஷி. உனக்கு நல்லதை சொல்லி கொடுத்து கொடுத்து நான் வெறுத்து போயிட்டேன். நாளுக்கு நாள் உன்னோட சேட்டை இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் கண்ணா. நீ என்கிட்ட என்ன சேட்டை பண்ணாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா மத்தவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறது? இன்னைக்கு தாமினியை காயப்படுத்திருக்க, நாளைக்கு பெருசா ஏதோ தப்பு பண்ணுவ. அப்ப தாய் இல்லாத பிள்ளைய அப்ப சரியா வளர்க்கலன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. நீ அங்க தனியா சோகமா உட்கார்ந்திருக்க, இங்க நான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி உன்னோட அந்த சின்ன இதயத்துக்குள்ள நான் எப்படி இடம் பிடிப்பேன்னு தெரியல. ஏதாவது வழி இருக்கணும்ல, நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். குஷி போய் சொல்லலன்னா தாமினி அக்கா போய் சொல்றாங்களா? ஆனா அவங்க ஏன் போய் சொல்லணும்? நான் பேசாம அவங்க கிட்டே போய் கேட்டுடுறேன். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? கொஞ்சமாவது ஏதாவது யோசிக்கிறியா? போய் அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. கொஞ்சமாவது எதையாவது யோசிச்சு பண்ணுமா. அவகிட்ட எல்லாம் நம்ம வாலாட்ட முடியாது. அதுவே ஒரு பிசாசு. நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா எதையும் யோசிக்காம பண்ணணுமா? என்னோட மோகனை அடையறதுக்காக நான் யாரை வேணாலும் எதிர்த்து போராடுவேன். நீ உயிரோட இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். அவன் என்ன கொல்ல மாட்டான். துளசிக்கு நல்லாவே தெரியும் என் மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட அப்புறம் மொத்த பழியும் அவ பொண்ணு மேலதான் விழுன்னு. அவளால என்ன எதுவும் பண்ண முடியாது. போராதா, போய் அவங்க கிட்ட சொல்லு. நீ எல்லார்கிட்டயும் போய் குஷி போய் சொல்லலன்னு சொல்லு. அந்த தாமினி தான் போய் சொல்றான்னு சொல்லு. ஒருவேளை அவங்க கோவப்பட்டாங்கன்னா பயந்துகிட்டே வேலையை முடிச்சிடறேன். ரிலாக்ஸ்மா. என்ன பண்ணுவா அந்த துளசி? அவ ஆவிதான், கடவுள் கிடையாது. அவளை பார்த்து பயப்படவும் தேவையில்ல. இதுக்கப்புறம் அவ என்ன பார்த்து பயந்து ஓட போறா. இன்னைக்கு அவளோட போட்டோ உடைச்சேன், நாளைக்கு அவளோட நினைவுகளை இந்த வீட்ல இருந்து அழிச்சிடுவேன். தாமினி அக்கா, ராதா, நீ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேசணும். நல்ல வேலை, இப்ப நான் பேசிட்டு இருந்ததை இவ கேட்கவே இல்லையா? நான் அதை பத்தி குஷி கிட்ட பேசினேன். அப்ப அவ என்ன சொன்னான்னா, துளசி அம்மாவோட படத்தை அவ உடைக்கலையா, உங்களை அவ அடிக்கவும் இல்லை. ஆமா, இந்த பொய்ய தானே எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வைக்கிற அவ. இல்லைங்கம்மா, குஷி அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியிருக்கா. அப்புறம் துளசி அம்மாவோட படத்தை அவ உடைக்கவே இல்லைன்னு சொன்ன. அதுக்கு அது அது வந்து நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். உண்மையாவே என்ன நடந்துச்சு? ஏன் நீ யாரு எங்களை கேள்வி கேட்கறதுக்கு? ராதா, இன்னும் உன்னால குஷியை புரிஞ்சுக்கவே முடியலையா? நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அவ சின்ன பொண்ணு, கொஞ்சம் சேட்டை பண்ணுவா. ஆனா கண்டிப்பா அம்மா மேல அவ பொய் சத்தியம் பண்ண மாட்டா. அவ சேட்டை கொஞ்சமா அவ பண்றா, பயங்கரமால பண்ணிட்டு இருக்கா. பெரியவங்க நாமெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு அவ பயங்கரமா யோசிச்சு முடிவு பண்ணுவா. ஆனா அக்கா, குஷி ரொம்ப சின்ன பொண்ணு, எதுக்காக அவ அம்மா மேல போய்? அவ குஷி ராதா, அவளால என்ன வேணா சொல்ல முடியும், என்ன வேணா பண்ண முடியும். அம்மா மேல பொய்யா சத்தியம் பண்ண முடியுமாக்கா? என்ன சத்தியம் சத்தியம் அதையே சொல்லிட்டு இருக்க?
உங்களோட ஊர்ல வேணா இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா குஷி இந்த வீட்ல ஒரு நாளைக்கு 50 சத்தியம் பண்ணுவா. அக்கா, கிராமமோ நகரமோ எந்த குழந்தையும் அவங்க அம்மா மேல பொய்யா சத்தியம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த உலகத்திலேயே இல்லாத இறந்து போன அம்மா மேல. தாய் சேய் உறவுங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய உறவுக்கா. ஒரு குழந்தை தான் தாயை விட வேற யார் மேலேயும் அதிக பாசம் வைக்காது. எனக்கு இந்த விஷயம் புரியும். ஏன்னா நானும் சின்ன வயசுல என் அம்மாவை இழந்துட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். துளசி அம்மாவோட படத்தை நீங்களா உடைச்சீங்க? உனக்கு உண்மை தெரியணும்ல? என் கூட வா. அக்கா, நீ உண்மையை மட்டும் தான் பேசுவியா? சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியாமா? என்னாச்சு தாமினி? என்ன நடக்குது? குஷி இப்ப ரொம்ப பெரியவளாயிட்டாமா. இப்பெல்லாம் பெரிய பெரிய விஷயம் பண்றா. அவங்க அம்மா மேல சத்தியம் பண்றதா ராதா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. இத அவ அடிக்கலையாமா. சரி, ஓகேமா. மறுபடியும் அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, என்ன நீ இந்த மாதிரி அடிக்கலன்னு. நான் போய் சொல்றேன்னா சொல்லு. குஷி, சொல்லு குஷி. பாட்டி, ஆனா பேச்ச மாத்தாத. அடிச்சியா அடிக்கலையா? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா மேல போய் ப்ராமிஸ் பண்ணனா நீ உன் அம்மாவை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துற. அதை தெரிஞ்சுக்கோ. ஆமாவா இல்லையா? உங்க அம்மா மேல சத்தியம் பண்ண. நீ என்ன அடிக்கவே இல்லைன்னு சொல்லு. நான் அடிச்சேனா? கேட்டுச்சா? அடிச்சல? நீ என்ன அடிச்சல? அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். இதை எல்லாருமே கேட்டுட்டாங்க. என் பொண்ணு பேசுறத முழுசா கேளு. இந்த தாமினி அவளை பேச விடாம தடுத்துட்டு இருக்கா. இப்ப தெரிஞ்சுதா? உனக்கு சந்தோஷமா? அம்மா மேல சத்தியம் பண்ணான்னு சொன்ன. தாமினி அக்கா, என்ன என்ன மன்னிச்சிருங்க. ராதா, குஷி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாம இப்படி அடுத்தவங்கள வந்து கேள்வி கேட்காத ப்ளீஸ். இனிமேலாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பேசு.
இந்த வீட்ல இருக்க யாரும் இவ பேச்ச கேட்க மாட்டாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். உனக்கு இவ மேல பாசம் இருக்கலாம், ஆனா குஷி உன்னை விட எனக்கு தான் முக்கியம். ராதா, நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல. எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு. நேத்து வந்தவ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா, அதுவும் நான் யாருன்னு தெரியாம. அவதான் கேள்வி கேக்குறானா, நீ எதுக்காக பதில் சொல்லிட்டு இருக்க? ஏன்னா மத்தவங்க முன்னாடி இது எல்லாத்தையும் அவ சொன்னானா அப்புறம் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனா ஒரு விஷயத்துல உன்னை பாராட்டியே ஆகணும். உன்னோட மூளை இருக்கே, அது என் மூளையோட வேகமா வேலை செய்யுது. என்னமா அவங்க 2 பேரையும் போட்டு வாங்கின, அம்மாவையும் பொண்ணையும் 2 பேரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்களே. இனிமே அந்த பிசாச பார்த்து நாம பயப்பட வேணாம், அதுதான் பயப்பட போகுது. ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த 2 அடி சூனியக்காரி இருக்கால, அவ ரொம்ப தான் ஆடுறா. விருந்தாளியா வந்துட்டு இந்த வீட்லயே நிரந்தரமா இருந்துடலான்னு பாக்குறா. அந்த ராதாவை ஏதாவது பண்ணியே ஆகணும். கண்டிப்பா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறா. அவ குஷி கூட சேர்ந்து பழகுனா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா. போற போக்க பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அவளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேமா. நான் குஷிக்கு என்னோட பாசத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ என்னை விட்டு ஒரேடியா ஓடி போகணும்னு நினைக்கிறா. இன்னைக்கு அவ எல்லா எல்லையும் தாண்டி போயிட்டா. அவ தாமினிக்கு பண்ண அந்த காரியம் இருக்கு. தாமினி அவ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விடுறாமா. அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு தான் அநியாயம் நடக்குது. குஷி, இன்னைக்கு நீ பண்ண விஷயம் ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தங்களை காயப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு, பெரிய தப்பு. காயத்தால அவன் நெத்தியில இருந்து எவ்வளவு ரத்தம் வந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. குஷி ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிட்டாப்பா. இத்தனை வருஷம் ஓடி போச்சு, அவ கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும்னு நினைச்சா. ஆனா அது இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. எப்படிமா அவளுக்கு புரிய வைக்கிறது? கோவப்படுறது ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பானது. தான் கோவத்தை ஒருத்தரால கட்டுப்படுத்த முடியலனா அதுக்கப்புறம் எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. குழந்தைங்க இந்த வயசுல யாருக்குமே அடங்காம தான் இருப்பாங்க. குஷியும் சின்ன குழந்தை தானே, அவளுக்கு விவரம் பத்தல. யாராவது நிச்சயமா வந்து நம்ம குஷிய ரொம்ப நல்ல பொண்ணா மாத்திருவாங்க. அவ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருப்பா. அது வேற யாரும் இல்ல, உன்னை கட்டிக்க போற தாமினி தான். உனக்கு நான் எமலாக்குற யார வேணாலும் எனக்கு அம்மாவாக்கி இந்த வீட்ல உட்கார வச்சிருப்பியா? தாமினி ஹேட்ஸ் மீ. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. தாமினி என்ன திட்டிட்டா, அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட போட்டோவை கீழே தூக்கி போட்டு உடைச்சிட்டா. நம்ம குஷிக்கு அவ உறவுகளை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுப்பா. சொந்தங்கள் கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும், சண்டை போடக்கூடாது. உங்க அப்பாவையே எடுத்துக்கோ, அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்காரு தெரியும்ல உனக்கு. ராத்திரியில இருள் எவ்வளவு ஆழமா இருக்கோ, விடியும் போது வெளிச்சம் அவ்வளவு அதிகமா இருக்கும். நிச்சயமா நமக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதுக்கப்புறமா நீ வேணா பாரு, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுற குஷி அதுக்கப்புறமா உன்னை அப்பான்னு கூப்பிடுவா. சும்மா பேருக்கு மட்டும் கிடையாது, பாசத்தோட வந்து உன்னை அப்பான்னு அணைச்சுப்பா. அதுக்கப்புறம் வாழ்க்கையே மொத்தமா மாறிடும். மோகனோட அம்மா நல்லவங்களா இருக்கறனால தான் அவர் அன்பு காட்டுறாரு. ஆனா எனக்கு யாருமே இல்லையே.
இங்க பாரு குன்குன், நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ கிருஷ்ணரை நம்பு, அவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாரு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தாமினி நம்ம குஷியோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் குஷியோட கோவம் அன்பா மாறணும். எனக்கு என் பொண்ணு கிடைச்சிருவான்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ நம்பிக்கையோட இரு மோகன். நீயாவது நான் சொல்றது கேளு ராதா. நான் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்லல. அதுவும் நான் அம்மா மேல பொய் சத்தியம் பண்ணவே இல்லை. நான் தாமினியோட கையில தான் அடிச்சேன், அதுவும் பலமா கூட இல்ல. அப்ப ரத்தம்லாம் எதுவுமே வரல. உண்மையை தான் சொல்றேன். இப்ப எதுக்கு நீ அழுவுற? என்ன குஷி, நாம ஒருத்தரை முழுசா நம்பிட்டா அவங்க நம்ம மனசை உடைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப வலிக்கும். ஆனா நான் நம்பிக்கையை உடைக்கவே இல்ல. நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல. நீ என் பேச்சையே நம்ப மாட்டற ராதா. யாருமே எனக்காக இல்ல, நீயும் இல்ல. இல்ல குஷி, நான் எப்பவுமே உன் பக்கம்தான். உனக்கு ஏதாவது சொல்லி தரும்போது, புரிய வைக்கும் போது, உன் தப்ப நீ திருத்திக்கும் போது நான் எப்பவுமே உன் பக்கம்தான் இருக்கேன். நீ என் பக்கம்லாம் இல்ல, இன்னைக்கும் நீ இல்ல. எல்லாரும் தாமணி பக்கம் தான் இருக்கீங்க. ஐ ஹேட் ஹர். குஷி, இங்க பாரு குஷி, இப்ப எல்லாத்தையும் விட்டுறலாம். இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இதுக்கு மேல அழ வேண்டாம். ம், அழக்கூடாது. ரொம்ப வலிக்குதா? இரு, நான் உனக்கு மறுபடியும் மருந்து போட்டு விடுறேன். ஆமா குஷி, உனக்கு கதை கேட்க பிடிக்குமான்னு சொல்ல. குஷிக்கு எப்படி அடிபட்டுச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறல, கையை காட்டு. நான் மருந்து போட்டு. என்னோட காயம் நானே சரி பண்ணிக்கிறேன். மோகன், நீ ஒரு கில்லர். எதுக்கு நர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மருந்து மருந்து மருந்துன்னு. போய் கத்தி ஏதாவது கொண்டு வா, என்ன கொத்திரு. ஆசைப்பட்டாலும் என் பொண்ணை என்னால பாத்துக்க முடியல. ஆனா அவளை பாத்துக்க இந்த ராதா இருக்கா. ரொம்ப தூரத்துல இருக்க கிராமத்துல ஒரு பையன் இருந்தானா. சரியான சேட்டைக்காரன். எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுப்பானா. அப்புறம் ஒரு நாள்ல அவன் தன்னோட ஆடை மேய்ச்சிட்டு இருந்தானா. அந்த நேரத்துல அவன் சேட்டை பண்ணணும்னு நினைச்சானா. அவன் திடீர்னு கத்த ஆரம்பிச்சானா, புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஊர் ஜனங்கெல்லாம் உடனே உதவி செய்ய ஓடி வந்தாங்க. ஆனா அங்கதான் புலியே இல்லையே. எல்லாரையும் பார்த்து அந்த பையன் சிரிச்சான். ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. இதே மாதிரி இந்த பையன் பல தடவை பண்ணிட்டு இருந்தானா. நிறைய தடவை அவன் கூப்பிடும் போதெல்லாம் ஊர் மக்கள் உதவி செய்ய வந்தாங்க. ஆனா ஒரு நாள் நிஜமாவே புலி வந்துருச்சு. இந்த பையன் பயங்கரமா கத்துனானா, புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சு, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துனானா. ஆனா இந்த தடவை அவனை காப்பாத்த யாருமே வரல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி போய் அவனோட உயிரை அவன் காப்பாத்திக்கிட்டான். அப்புறமா அவன் கோவமா போய் எல்லார்கிட்டயும் கேட்டானா, ஏன் யாருமே என்ன காப்பாத்த வரல? நான் எவ்வளவு கத்தி கூப்பிட்டேன், யாருமே ஏன் வந்து என்ன காப்பாத்தலன்னு கேட்டானா. அப்போ ஒரு வயசான பாட்டி வந்து சொன்னாங்களாம், திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா திடீர்னு ஒரு நாள் உண்மையை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களாம். அதனால பொய் சொல்லக்கூடாது. நீ இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தனா ஒரு நாள் நீ உண்மையே சொன்னாலும் கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க.
பாத்தியா மோகன், நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலையா இப்போ ராதா செஞ்சுக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுதா? யார் ராதா நீ? திட்டு வாங்குற, அழற, அதுக்கப்புறமும் சிரிக்கிற. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் உன்னை திட்டுறேன். மனசு உடைஞ்சு போயிருப்பேன்னு நினைச்சா அதை மறந்து நீ சிரிக்கிற. எப்படி உன்னால குஷி கிட்ட இவ்வளவு சீக்கிரம் எங்க யாராலையோ பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது ராதா? குஷி யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டா. நீ என்ன பண்ணா அவ எப்படி உன்னை மட்டும் கிட்ட சேர்த்துக்கிறா? யார் பேச்சையும் கேட்காதவ இந்த குஷி. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து உன்கிட்ட நீதி கதையை கேட்கிறா. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்க. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உன்னால என் பொண்ணு மனசுல நான் இடம் பிடிப்பேன். ஒரு சின்ன இடமாவது கண்டிப்பா கிடைக்கும். குஷி, நீ எனக்கு ஒரு சின்ன சகாயம் பண்ணுவியா? வாட்? என்ன பண்ணணும்? உதவி உதவி பண்றியா? ஓ, ஹெல்ப் பண்ணணுமா? நீ எனக்கு உன்கிட்ட இருக்க சில புத்தகத்தை கொடுக்குறியா? அது என்னன்னா, நான் ஆங்கிலம் கத்துக்கலான்னு நினைக்கிறேன். அதான் உன்னோட ரோசி மேடம் சொன்னாங்கல்ல, எப்ப வேணா எதை வேணா கத்துக்கலான்னு. ஒரு நிமிஷம். என்ன கிருஷ்ணா இது? புத்தகமா இல்ல செங்கலா இது? கிலோ கணக்குலலாம் எனக்கு ஆங்கிலம் படிக்க வேண்டாம். உன்கிட்ட கொஞ்சம் எடை கம்மியா இருக்கிறது இல்லையா? இங்கே இரு, கொண்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப நீ ஓய்வு எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் படிச்சிட்டு வரேன். சரியா? நீ ஓய்வெடு. நான் வரேன்.